புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவுடன் 4 குற்றவாளிகளை கைது செய்தது சேதராப்பட்டு போலீஸ். புதுச்சேரி சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள கற்பக விநாயகர் கோவில் அருகே மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கஞ்சா விற்பதாக வந்த தகவலை தொடர்ந்து வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் பாலமுருகன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையில் காவலர்கள் விரைந்து சென்று அப்பகுதியில் கஞ்சா விற்றுக் கொண்டிருந்த தண்டமங்கலம் பள்ளிநெல்லூர் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த அண்ணாமலை மகன் ஜெயகாந்தன், பள்ளிநெல்லூர் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் மகன் ராஜ்குமார் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த அருணகிரி மகன் தேவா என்கிற ரகுதேவன் மற்றும் வானூர் பகுதியைச் சேர்ந்த குண்டிமேடு மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த சேகர் மகன் சந்துரு உட்பட 4 கஞ்சா குற்றவாளிகளை கைது செய்து அவர்களிடமிருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தது சேதராப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீஸ்.